பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்திருப்பதாக அரசு அலுவலர் ஒன்றிய மாநில தலைவர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலில் அதன் மாநில தலைவராக போட்டியின்றி மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட அமிர்தகுமார் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரிடம் அரசு அலுவலர்களின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக கூறினார். 22 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் வைத்திருக்கின்ற கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்று முன்வைத்த போது உங்களுக்கான மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ககன்சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது தான் உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லியிருந்தார்கள். எங்களுக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. நாங்கள் 18/8/2025 அன்று நாங்கள் அந்த குழுவில் நேரில் சந்தித்து பல்வேறு விஷயங்களை எடுத்து கூற இருக்கின்றோம். உங்களது கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக நான் பரிசீலித்து நான் அறிவிக்கின்றேன் என்று முதலமைச்சர் கூறியிருக்கின்றார்கள்.